வயசு குழந்தைக்கு ஃபீஃபர் சிண்ட்ரோம் ஒரு கண்டிஷன். அதாவது மண்டை ஓட்டு எலும்பு வந்து யூஸ்வலாக 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் இணையிறது. இந்த மாதிரி சிண்ட்ரோம், அதாவது மரபணு மாற்றத்தினால வர அந்த குழந்தைக்கு ஒரு 3 மாதத்துலேயே இணைஞ்சிருது எலும்பெல்லாம். நார்மலாக ஒரு குழந்தை வளர்ச்சிக்கு மூளை வளரும் போது எலும்பு இடம் கொடுக்கணும். அந்த மாதிரி எலும்பு இடம் கொடுக்காதனால இந்த குழந்தைக்கு வந்து கண்ணு வெளியில் வரலாம், அவங்களுடைய வளர்ச்சி மூளை வளர்ச்சி குறையலாம். இதெல்லாம் வந்து நோட்டிஃபை பண்ணி தான் எங்கள் ஆஸ்பத்திரிக்கு வந்திருந்தாங்க, சிம்ஸ் மருத்துவமனைக்கு. இதை வந்து நியூரோ சர்ஜன், பிளாஸ்டிக் சர்ஜன், டென்டல் டாக்டர் இவங்கெல்லாம் இணைந்து அந்த குழந்தைக்கு சிடி ஸ்கேன் எடுத்து எவ்வளோ வளர்ச்சி, எந்தெந்த எலும்பெல்லாம் ஒன்று இணைஞ்சிருக்கு, எது இணையலைன்னு பார்த்து இங்கே வர்றதுக்கு முன்னாடியே அவங்க ஃப்ரண்ட்டில் உள்ள முகத்து பக்கத்தை மட்டும் ரிலீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் குழந்தைக்கு பின்பக்கம் இணைஞ்சது. தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி பின்பக்கம் இணைஞ்சதை வந்து ஆப்ரேட் பண்ணுற முயற்சி வந்து முன்னாடி எடுக்கல அவங்க. இப்போ வந்து இதுக்குன்னா தனியாக இம்ப்ளான்ட்னு வந்திருக்கு. இம்ப்ளான்ட்டு இதை வந்து இந்த எலும்பு இணைஞ்சதை ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு பிளேட் போட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு 2 மில்லிமீட்டர் டாக்டர் சொன்ன மாதிரி அதை வந்து ரிலீஸ் பண்ணுறோம். ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணும்போது அந்த எலும்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொடுக்கும்போது மூளை வளர்ச்சி வந்து மூளை உட்கார்றதுக்கு ஒரு இடம் கிடைக்குது. இந்த ஸ்பேஸ் வரும்போது இந்த குழந்தையோட வளர்ச்சி ஆட்டோமேட்டிக்காக வரும். அதாவது இந்த மாதிரி குழந்தைங்க வந்து டிலேடு மைல் ஸ்டோன். நீங்கள் பீடியாட்ரிஷியன் குழந்தைகளை பார்க்க போகும்போது ஒவ்வொரு மாதத்துக்கு குழந்தை எவ்வளோ வளர்ச்சி, தலையை தூக்குதா, கையாட்டுதா, நடக்குதா, எந்திரிச்சு உட்காந்துச்சான்னு பார்ப்பான். இந்த மாதிரி இந்த டிலேடு மைல் ஸ்டோன் இருக்கும் இந்த குழந்தைக்கு. அதை இம்ப்ரூவ்மெண்ட்டை இந்த ப்ரொசீஜர் பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சுக்க முடியும். அதை பற்றி விரிவாக பேசுதான் நியூரோ சர்ஜன் டாக்டர் விஸ்வராஜ் ரத்தாவும் டாக்டர் சுரேஷ் வீரமணி இருக்காங்க. அவங்க அதை டீட்டெயிலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எங்ககிட்ட வரும்போது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒரு சர்ஜரி முடிஞ்சிருச்சு. அவங்க ஏதோ ட்ரை பண்ணாங்க, ஃப்ரண்ட்லேயே க்ரோ பண்ணி ட்ரை பண்ணாங்க. பட் அது நாட் கம்ப்ளீட்லி சக்ஸஸ்ஃபுல்லாக சொல்ல முடியல. ஸோ அதனால என்ன இருக்குன்னா, நிறைய இடத்துல பிரெயின்ல க்ரோத் இருக்கு, பிரெயின்ல சில இடத்துல க்ரோத் இல்லை, அங்கே எல்லாம் போன் டேமேஜ் இருக்கு. ப்ளஸ் கண், ஸ்பெசிஃபிக்லி கண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா வெளியே வர மாதிரி இருக்கு, அப்படி பாப் அவுட் அந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி பேக் ஸ்கல் வந்து ஃப்ரண்ட் டு பேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அண்ட் ஃபேஸோட நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சீக்ஸ் ஏரியா, கண்ணத்து பக்கம் பார்த்தீங்கன்னா அதில் எதுவுமே இருக்காது, ஃப்ளாட்டாக இருப்பாங்க. சீக் போன் அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா, அது எல்லாமே எதுவுமே இல்லாமல் தான் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நிறைய நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஆஸ் பேசிக் வந்து ஒரு தலைவலியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். பட் அதுலேயே நிறைய ஃபர்தர் ப்ராப்ளம்ஸ் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நிறைய பேர் ஃப்ரண்ட்லேயே எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளும் நிறைய கேசஸ் இங்கே பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இது பேக்லேருந்தே இப்போ ஃப்ரண்ட் ஆல்ரெடி ஆப்ரேட்டட் சைட் ஒன்று இருக்குனால இது வந்து தான் ஃப்ரெஷ் சைட். உங்களுக்கு ஃப்ரெஷ் சைட் இதில் ஆப்ரேட் பண்ணால் தான் அந்த ஏரியாவிலே கொஞ்சம் பிரெயினோட ப்ரெஷர் ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த இடத்துல பிரெயின் வந்து கொஞ்சம் கீழே அப்படி இறங்கி அந்த ஸ்பைனல் கார்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்பைனல் கார்டு ஏரியாவில் இறங்கிடுச்சு. ஸோ அது இருந்தால் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வராது. கியாரி மால்ஃபார்மேஷன் அதுக்கு பேர். அதுல ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வரலாம். ஸோ அதை ரிலீஸ் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் எய்ம். அப்போ தான் ஃபர்ஸ்ட் சைல்டுக்கு கொஞ்சம் பெட்டர் லைஃப் இருக்கும். அப்புறமா லேட்டரான நம்ம காஸ்மெட்டிக்காக அவங்களுக்கு ஃபேஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது, அது எல்லாமே நார்மலாக பண்ணிகிட்டே இருக்கலாம். பட் இதுதான் இமீடியட் நெசசிட்டி இருந்ததுனால நம்ம ஃபர்ஸ்ட் அதை பண்ணியிருக்கோம். So it's more than cosmetic surgery. This is cosmetic functional surgery. So we are giving the child a chance for the brain to grow and to lead a normal life. So this is a rare procedure, very out of the box procedure, where the bone is slowly expanded so that the brain also slowly expands along with it, and all the Chiari malformation problems are solved.